ஒரு விசித்திரமான முரண்பாட்டை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? மிகவும் சோர்வடைந்த, வாழ்க்கையில் தோல்வியைத் தழுவிய ஆண்கள் பெரும்பாலும் தங்களை கவனித்துக் கொள்வதை நிறுத்தியவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், எனக்கு தோற்றத்தில் அக்கறை இல்லை, என் அறிவே முக்கியம் என்று. இது ஒரு மிகப்பெரிய மாயை. இது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு உளவியல் தந்திரம். உண்மை என்னவென்றால், தினமும் உங்களை நீங்கள் பராமரிக்கத் தவறும்போது நீங்கள் உங்கள் மனதின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்குகிறீர்கள். இன்று நாம் பேசப்போவது அழகு சாதனப் பொருட்களைப் பற்றி அல்ல, மாறாக உங்கள் மனதை இரும்பாக மாற்றும் தத்துவத்தைப் பற்றி. இந்த உண்மையை 1% ஆண்கள் மட்டுமே முழுமையாக புரிந்து கொண்டுள்ளனர். நீங்கள் இப்போது இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் என்றால், அந்த உயரடுக்கு கூட்டத்தில் இணைய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று நாம் காணப்போகும் அந்த 8 ரகசிய பாடங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றப் போகின்றன. உங்களிடம் ஒரு கேள்வி. இன்று காலை நீங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தபோது ஒரு வெற்றியாளனை பார்த்தீர்களா அல்லது சூழ்நிலைகளுக்கு அடிமையான ஒருவனை பார்த்தீர்களா? உங்கள் பதிலை கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். நவீன உலகம் ஆண்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒருபுறம் வெளித்தோற்றமே எல்லாம் என்ற மாயை, மறுபுறம் தோற்றம் முக்கியமே இல்லை என்ற சோம்பேறித்தனமான வாதம். இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய உளவியல் வெற்றிடம் உள்ளது. இன்றைய ஆண்கள் கடுமையான மன அழுத்தத்தையும் முடிவில்லாத பொறுப்புகளையும் சுமக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் அவர்கள் முதலில் கைவிடுவது தங்களைத்தான். தலைமுடியை வாராமல், முகத்தை சீரமைக்காமல், சுருங்கிய உடைகளுடன் நாளைத் தொடங்குவது ஏதோ ஒரு தியாகத்தின் அடையாளமாக மாறிவிட்டது. ஆனால் இது தியாகம் அல்ல, இது தோல்வியின் முதல் படி. உங்கள் வெளி உலகை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது உங்கள் உள் உலகத்தின் நேரடி பிரதிபலிப்பாகும். நீங்கள் வாழும் இந்த நவீன யுகத்தில் உங்கள் மனம் ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற உங்களுக்கு உறுதியான ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதம்தான் உங்கள் சுய ஒழுக்கம். உங்கள் உடலை, உங்கள் முகத்தை, உங்கள் தோற்றத்தை நீங்கள் மதிக்கத் தவறினால், உங்கள் மனதை நீங்கள் ஒருபோதும் மதிக்கப் போவதில்லை. தொன்மையான தத்துவங்கள் இதை மிகத் தெளிவாகக் கூறுகின்றன. அமைதியையும் அதிகாரத்தையும் தேடும் ஒரு மனிதன் முதலில் தனது சொந்த உடலின் மீது அதிகாரத்தை நிறுவ வேண்டும். இப்பொழுது அந்த 8 பாடங்கள் வழியாக நாம் பயணிக்கப் போகிறோம். இது உங்கள் மனதை உடைத்து மீண்டும் வலிமையாகச் செதுக்கும் ஒரு பயணம். பாடம் 1. உடல் என்பது உங்கள் மனதின் கோட்டை. உங்கள் நாளை நீங்கள் எவ்வாறு தொடங்குகிறீர்கள் என்பது அந்த நாள் முழுவதும் நீங்கள் எப்படி செயல்படப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு வலிமையான மனிதன் காலையில் எழுந்தவுடன் செய்யும் முதல் செயல் தனது உடலை சுத்தப்படுத்துவது. இது வெறும் உடல் ரீதியான செயல் அல்ல, இது ஒரு உளவியல் ரீதியான சடங்கு. குளிர்ந்த நீரில் முகத்தைக் கழுவுவது, கண்ணாடியில் தன்னை நேராக பார்ப்பது ஆகியவை மனதிற்கு விடுக்கப்படும் எச்சரிக்கைகள். நான் விழித்துவிட்டேன், நான் தயாராக இருக்கிறேன் என்று மூளைக்குச் சொல்லும் செய்தி இது. உங்களை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் உங்கள் உடலும் உங்கள் தோற்றமும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை இது உணர்த்துகிறது. மற்றவர்கள் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும்போது அல்லது சோம்பேறித்தனமாக மொபைலை நோண்டிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்கள் கோட்டையை பலப்படுத்துகிறீர்கள். இதுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. பலர் நினைக்கிறார்கள் ஆடம்பரமாக உடுத்துவதுதான் சுய பராமரிப்பு என்று. இது ஒரு முட்டாள்தனமான கட்டுக்கதை. உண்மையான சுய பராமரிப்பு என்பது எளிமையிலும் தூய்மையிலும் அடங்கியுள்ளது. ஒரு சுத்தமான சட்டை, நேர்த்தியாக வெட்டப்பட்ட முடி, சீரான நகங்கள், இவை அனைத்தும் ஒரு மனிதனின் அக ஒழுக்கத்தை காட்டுகின்றன. ஒரு மனிதனால் தனது சொந்த நகங்களை அல்லது தாடியை சீராக பராமரிக்க முடியவில்லை என்றால் அவன் எப்படி ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ வழிநடத்துவான்? உங்கள் மூளை சிறிய விஷயங்களை எப்படி கையாளுகிறதோ அப்படியே பெரிய விஷயங்களையும் கையாளும். தினமும் உங்களை சீரமைக்கும் அந்த 10 நிமிடங்கள் நீங்கள் உங்களுக்குச் செய்யும் மிகப்பெரிய முதலீடு. அந்த தருணத்தில் நீங்கள் வெளி உலகை துண்டித்து உங்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறீர்கள். இதுவே தியானத்தின் முதல் நிலை. இந்த ஒழுக்கத்தின் மூலம் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகுகிறீர்கள். ஒரு நாள் உங்களுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கலாம். முந்தைய நாள் இரவு நீங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் அடுத்த நாள் காலை நீங்கள் எழுந்து உங்கள் முகத்தை சவரம் செய்து சுத்தமான ஆடையை அணியும்போது நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு ஒரு செய்தியை சொல்கிறீர்கள்.
என் துயரங்கள் என்னை ஆள முடியாது, நான் என்னை ஆளுகிறேன் என்பதே அந்த செய்தி. இதுதான் உண்மையான மன உறுதி. சோகத்தில் மூழ்கி தங்களை அழித்துக் கொள்ளும் ஆண்களுக்கு மத்தியில் வலியை தாங்கிக் கொண்டு தன்னைத் தானே செதுக்கிக் கொள்ளும் மனிதன் மிகவும் ஆபத்தானவன், மிகவும் வலிமையானவன். அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். உங்கள் தோற்றம் வெளி உலகத்திற்கு நீங்கள் யார் என்பதைச் சொல்லும் ஒரு அமைதியான மொழி. நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும்போது நீங்கள் பேசுவதற்கு முன்பே உங்கள் தோற்றம் பேசிவிடுகிறது. நீங்கள் உங்களை மதிக்கிறீர்கள் என்பதை உங்கள் நேர்த்தியான தோற்றம் உலகுக்கு பறைசாற்றுகிறது. ஒரு மனிதன் தன்னைத்தானே மதிக்காத போது உலகம் அவனை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் அணியும் ஆடை ஒரு கவசம். அந்த கவசம் விலையுயர்ந்ததாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அது சுத்தமாகவும் கச்சிதமாகவும் இருக்க வேண்டும். அது உங்கள் ஆளுமையின் பிரதிபலிப்பு. தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் ஒரு மனிதனை பார்க்கும்போது மற்றவர்கள் ஈஷுமாகவே அவனுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இது மனித உளவியலின் அடிப்படையான உண்மை. பாடம் 2: குழப்பத்திற்கு எதிரான போர். நமது மனம் இயல்பாகவே குழப்பத்தை நோக்கிச் செல்லக்கூடியது. சிந்தனைகள் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த மனக்குழப்பத்தை நிறுத்த ஒரு பௌதிகச் செயல் தேவை. அதுதான் சுய பராமரிப்பு. நீங்கள் கண்ணாடியின் முன் நின்று உங்கள் தலைமுடியை சீவும்போது உங்கள் கவனம் முழுவதுமாக அந்தச் செயலின் மீது குவிகிறது. அந்த சில நிமிடங்கள் உங்கள் மனம் நிகழ்காலத்தில் வாழ்கிறது. கடந்த காலத்தின் கவலைகளோ எதிர்காலத்தின் பயங்களோ அந்த நிமிடத்தில் இல்லை. இந்த நிகழ்காலத் தன்மைதான் உங்களை வலிமையாக்குகிறது. குழப்பமான மனதை அமைதிப்படுத்த முதலில் உங்கள் உடலின் குழப்பத்தை சரிசெய்ய வேண்டும். சிதறிய சிந்தனைகளை ஒருங்கிணைக்க, சிதறிய தோற்றத்தை சீரமைக்க வேண்டும். ஒருவர் தனது தோற்றத்தில் அக்கறை காட்டாத போது அவர் மெல்ல மெல்ல தனது சுயமரியாதையை இழக்கிறார். அவர் தன்னை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. இது ஒரு ஆபத்தான மனநிலை. இந்த மனநிலை உங்களை வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் கீழே இழுத்துச் செல்லும். உங்கள் வேலையில், உங்கள் உறவுகளில், உங்கள் லட்சியங்களில் நீங்கள் சமரசம் செய்து கொள்ளத் தொடங்குவீர்கள். ஆனால் தினமும் தன்னை நேர்த்தியாக வைத்துக் கொள்ளும் ஒரு மனிதன் தன்னிடம் சமரசம் செய்து கொள்வதில்லை. அவர் தனக்கென்று ஒரு உயர்ந்த தரத்தை நிர்ணயித்துள்ளார். அந்த தரத்திலிருந்து அவர் ஒருபோதும் கீழே இறங்க மாட்டார். இதுதான் வெற்றி பெறும் மனிதனின் மனநிலை. சுய பராமரிப்பு என்பது ஒரு போர் வீரனின் ஆயத்த நிலை. ஒரு போர் வீரன் போர்க்களத்திற்குச் செல்வதற்கு முன் தனது ஆயுதங்களைத் துடைத்து தனது கவசத்தை அணிந்து கொள்வான். உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம். தினமும் நீங்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. அந்தச் சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் உடல் சோர்வாகவும் தோற்றம் கலைந்தும் இருந்தால் உங்களால் எப்படி முழு சக்தியுடன் போரிட முடியும்? உங்களை நீங்கள் பராமரிப்பது நீங்கள் போருக்கு தயார் என்பதற்கான அடையாளம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எதிர்கொள்ளத் தயார் என்ற மனநிலையை இது உருவாக்குகிறது. பாடம் 3: சிறு விஷயங்களில் கவனம். பெரிய வெற்றிகள் அனைத்தும் சிறு சிறு பழக்கங்களில் இருந்தே தொடங்குகின்றன. நீங்கள் உலகை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் படுக்கையை சீரமைக்க வேண்டும். உங்கள் முகத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்தச் சிறிய செயல்கள் உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு சங்கிலியை உருவாக்குகின்றன. காலையில் முதல் காரியமாக நீங்கள் உங்களைச் சீரமைக்கும்போது அன்றைய நாளின் முதல் வெற்றியை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். அந்தச் சிறிய வெற்றி அடுத்தடுத்த வெற்றிகளுக்கான உந்துதலைத் தருகிறது. இது ஒரு நேர்மறையான சுழற்சி. இதை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் தங்களை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். உங்கள் முகத்தில் உள்ள ஒவ்வொரு ரேகையும், உங்கள் கண்களில் உள்ள ஒளியும் உங்கள் மனநிலையைக் காட்டும். நீங்கள் உங்களை பராமரிக்காத போது உங்கள் முகத்தில் சோர்வும் தோல்வியும் அப்பட்டமாகத் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களை நேர்த்தியாக வைத்திருக்கும்போது உங்கள் கண்களில் ஒரு கூர்மை பிறக்கும். அந்த கூர்மை மற்றவர்களை கவர்ந்திழுக்கும். ஒரு வலிமையான மனிதன் தனது இருப்பின் மூலம் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துகிறான். அவனது அமைதியும் அவனது நேர்த்தியுமே அவனது மிகப்பெரிய ஆயுதங்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்ப மாட்டீர்கள். பல ஆண்கள் வயது ஆக ஆக தங்களை கவனித்துக் கொள்வதை நிறுத்திவிடுகிறார்கள். இனி எனக்கு என்ன வயது, நான் எதற்காக என்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான சிந்தனை. வயது முதிர்ச்சியின் அடையாளம். முதிர்ந்த மனிதன்
தனது தோற்றத்தில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அவனது நரைத்த முடியும், அவனது முகச்சுருக்கங்களும் அவனது அனுபவத்தின் அடையாளங்கள். அவற்றை அவன் பெருமையுடன் நேர்த்தியாக பராமரிக்க வேண்டும். ஒரு முதிர்ந்த, நேர்த்தியான மனிதன் ஒரு சிங்கத்தைப் போன்றவன். அவனது அமைதியான தோற்றமே அவனது அதிகாரத்தை நிலைநிறுத்தும். பாடம் 4. கட்டுப்பாடு உங்கள் கைகளில். இந்த உலகில் நாம் பல விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது. பொருளாதாரம், மற்றவர்களின் எண்ணங்கள், எதிர்பாராத விபத்துக்கள் என எதுவுமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் 100% உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. அது நீங்கள்தான். உங்கள் உடலை, உங்கள் மனதை, உங்கள் தோற்றத்தை எப்படி வைத்துக் கொள்வது என்பதை நீங்கள் மட்டுமே முடிவு செய்கிறீர்கள். கட்டுப்பாடற்ற இந்த உலகில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ராஜ்யம் உங்கள் உடல் மட்டுமே. அந்த ராஜ்யத்தை நீங்கள் எப்படி ஆளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உங்களை நீங்கள் பராமரிப்பது உங்கள் ராஜ்யத்தின் மீதான உங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதாகும். தன்னைத் தானே கவனித்துக் கொள்ளாத ஒருவன் மற்றவர்கள் தன்னை கவனிக்க வேண்டும் என்று ஏங்குகிறான். இது ஒரு பலவீனமான மனநிலை. நீங்கள் உங்களை நேசிக்கும்போது, நீங்கள் உங்களை மதிக்கும்போது, உங்களுக்கு வெளி உலகின் அங்கீகாரம் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்காகவே வாழத் தொடங்குகிறீர்கள். கண்ணாடி முன் நிற்கும் அந்த சில நிமிடங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பரிசு. அந்த தருணத்தில் நீங்கள் உங்களுக்குச் சொல்லிக் கொள்கிறீர்கள், நான் முக்கியமானவன், என் வாழ்க்கை முக்கியமானது. இந்த ஒரு எண்ணம் உங்களை எந்த இருட்டிலிருந்தும் வெளியே கொண்டு வரும் சக்தி வாய்ந்தது. உங்களை நீங்கள் பராமரிப்பது என்பது உங்கள் சுயமரியாதையின் வெளிப்பாடு. அது ஒரு விதமான அகங்காரம் அல்ல. அகங்காரம் என்பது மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைப்பது. சுயமரியாதை என்பது என்னை நான் ஒருபோதும் தாழ்த்திக் கொள்ள மாட்டேன் என்று நினைப்பது. ஒரு வலிமையான மனிதனுக்கு சுயமரியாதை மிகவும் முக்கியம். அவனது நேர்த்தியான தோற்றம் அவனது சுயமரியாதையின் அடையாளம். அவன் எந்தச் சூழ்நிலையிலும் தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டான். வறுமையில் இருந்தாலும் சரி, வளமையில் இருந்தாலும் சரி, அவனது தோற்றமும் அவனது மிடுக்கும் மாறாது. பாடம் 5. ஒழுக்கமே சுதந்திரம். இது ஒரு முரண்பாடான கூற்றாகத் தோன்றலாம். எப்படி ஒரு கட்டாயமான செயல் சுதந்திரத்தைத் தரும்? ஆனால் அதுதான் உண்மை. உணர்ச்சிகளுக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் அடிமையாக இருப்பவன் ஒருபோதும் சுதந்திரமானவன் அல்ல. தினமும் காலையில் எழுந்து தனக்கான வேலைகளைச் செய்து தன்னை நேர்த்தியாக பராமரிக்கும் ஒரு மனிதன் தனது உணர்ச்சிகளுக்கு அடிமையாவதில்லை. அவன் தனது மனதின் எஜமானன். அந்த ஒழுக்கமே அவனுக்கு உண்மையான சுதந்திரத்தை தருகிறது. அவன் நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் அந்த ஒழுக்கத்தில்தான் உள்ளது. நவீன சமூகம் நம்மை பலவீனமானவர்களாக மாற்ற முயற்சிக்கிறது. தற்காலிக இன்பங்களுக்கு நம்மை அடிமையாக்குகிறது. அந்த மாயையில் சிக்காமல் இருக்க நமக்கு ஒரு தினசரி நினைவூட்டல் தேவை. அந்த நினைவூட்டல்தான் சுய பராமரிப்பு. குளிர்ந்த நீரில் குளிப்பது, உடற்பயிற்சி செய்வது, நேர்த்தியாக உடுத்துவது, இவை அனைத்தும் அந்த தற்காலிக இன்பங்களுக்கு எதிரான நமது தினசரி போர். இந்த போரில் நாம் தினமும் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் நமது மனம் கூர்மையாக இருக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான தற்காப்பு கலை. உங்களை நீங்கள் பராமரிக்கத் தொடங்கும்போது உங்கள் உடலின் மீது உங்களுக்கு ஒரு புதிய மரியாதை பிறக்கும். உங்கள் உடல் ஒரு இயந்திரம் அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் கோவில் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த கோவிலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஆழமாக பதியும். இந்த எண்ணம் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றும், உங்கள் தூக்கத்தை முறைப்படுத்தும், உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையே தரம் உயர்த்தும். ஒரு சிறிய பழக்கம் எப்படி ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். பாடம் 6. பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. ஒரு மனிதன் தன்னைத்தானே பராமரிக்கத் தொடங்கும்போது அவன் தனது வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறான். தனது தோல்விகளுக்கோ தனது சோர்வுக்கோ அவன் மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறை சொல்வதில்லை. என் தோற்றம் என் பொறுப்பு, என் உடல் என் பொறுப்பு, என் வாழ்க்கை என் பொறுப்பு என்ற மனநிலை அவனுக்குள் உருவாகிறது. இதுதான் ஒரு ஆண் மகனின் உண்மையான பரிணாம வளர்ச்சி. பொறுப்பை தட்டிக் கழிக்கும் எவரும் ஒருபோதும் வலிமையான மனிதனாக முடியாது. உங்களிடம் ஒரு நேர்த்தியான தோற்றம் இருக்கும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு அதிக வலிமை கிடைக்கிறது. மக்கள் உங்களை செவிமடுத்துக் கேட்பார்கள். உங்கள் தோற்றம் உங்களின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது.
இது வியாபாரத்திற்கும் பொருந்தும், தனிப்பட்ட உறவுகளுக்கும் பொருந்தும். ஒரு நேர்த்தியான மனிதனின் மௌனம் கூட மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் சக்தி கொண்டது. ஆனால் இதற்காக நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுக்காகவே இதைச் செய்கிறீர்கள், அதன் விளைவு வெளி உலகிலும் பிரதிபலிக்கிறது. இதுதான் இயற்கையின் விதி. பலர் சோகத்தில் இருக்கும்போது மதுவையோ அல்லது மற்ற போதைப் பொருட்களையோ நாடுகிறார்கள். இது தப்பித்தலின் அடையாளம். ஆனால் ஒரு வலிமையான மனிதன் சோகத்தில் இருக்கும்போது தனது தினசரி வழக்கங்களை இன்னும் கடுமையாக்குகிறான். அவன் தனது உடற்பயிற்சியை அதிகமாக்குகிறான், தன்னை இன்னும் நேர்த்தியாக பராமரிக்கிறான். வலியை தாங்கிக் கொண்டு தனது கடமையைச் செய்யும் அந்த மனநிலைதான் அவனது உண்மையான பலம். அவனுக்குத் தெரியும், இந்த இருண்ட காலங்கள் கடந்து போகும், ஆனால் நான் எனக்கான தரத்திலிருந்து கீழே இறங்கக்கூடாதென்று. பாடம் 7. உங்கள் ஆளுமையின் முத்திரை. நீங்கள் யார் என்பதை உலகம் உங்களது செயல்கள் மூலமாகவே தீர்மானிக்கிறது. சுய பராமரிப்பு என்பது உங்களுக்கான ஒரு ஆளுமை முத்திரையை உருவாக்குகிறது. அது ஒரு சீரான தன்மையை உங்களுக்கு அளிக்கிறது. ஒரு நாள் நன்றாக இருப்பதும் மறுநாள் கலைந்து இருப்பதும் மனக்குழப்பத்தின் அடையாளம். ஆனால் பியர்டி காலையும் அதே நேர்த்தியுடன் இருப்பது ஒரு வலிமையான நிலையான மனதின் அடையாளம். இந்த நிலையான தன்மைதான் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கையை உருவாக்குகிறது. தன்னை நேர்த்தியாக பராமரிக்கும் ஒரு மனிதன் தனது நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவன். அவன் தேவையற்ற விஷயங்களில் தனது நேரத்தை வீணடிக்க மாட்டான். தனது உடலுக்கும் மனதிற்கும் பயன் தரும் விஷயங்களில் மட்டுமே அவன் கவனம் செலுத்துவான். அந்த காலை நேர சுய பராமரிப்பு என்பது அவனது நாளின் திட்டமிடலுக்கான நேரம். கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது அவன் தனது அன்றைய நாளின் இலக்குகளை தீர்மானிக்கிறான். இது அவனது செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது. அவன் எப்போதும் ஒரு படி முன்னே இருக்கிறான். உடற்பயிற்சியும் சுய பராமரிப்பும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஒரு வலிமையான மனிதன் தனது தசைகளை மட்டுமல்ல, தனது தோற்றத்தையும் செதுக்குகிறான். வியர்வை சிந்தி உடற்பயிற்சி செய்த பிறகு தூய்மையான நீராடி நேர்த்தியான ஆடை அணியும் அந்த தருணம் அவனுக்கு ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கையை தருகிறது. அந்த தன்னம்பிக்கை அவனது நடையில் தெரியும், அவனது பார்வையில் தெரியும். அந்த தன்னம்பிக்கையை எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. அது அவனது கடின உழைப்பால் அவனுக்கு கிடைத்த வெகுமதி. பாடம் 8. இறுதி அமைதி. ஒரு மனிதன் தனது உள் உலகத்தையும் வெளி உலகத்தையும் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது அவனுக்கு ஒரு ஆழமான அமைதி கிடைக்கிறது. அந்த அமைதி வெளிப்புறச் சத்தங்களால் பாதிக்கப்படாதது. தன்னைத்தானே முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட ஒரு மனிதனுக்கு மற்றவர்களின் விமர்சனங்கள் ஒரு பொருட்டல்ல. அவனுக்குத் தெரியும்தான் யார் என்று. அவனது நேர்த்தியான தோற்றம் அவனது அந்த அக அமைதியின் வெளிப்பாடு. இதுதான் ஸ்டோயிக் தத்துவத்தின் இறுதி இலக்கு. நீங்கள் உங்கள் சுய பராமரிப்பை புறக்கணிக்கும்போது நீங்கள் மெல்ல மெல்ல மரணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது ஒரு உளவியல் ரீதியான மரணம். உங்கள் மீதான ஆசையை, உங்கள் வாழ்வின் மீதான பிடிப்பை நீங்கள் இழக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை மீண்டும் செதுக்கத் தொடங்கும்போது நீங்கள் மறுபிறவி எடுக்கிறீர்கள். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய பிறப்பு. நேற்று நடந்த தவறுகளை மறந்துவிட்டு இன்று ஒரு புதிய நேர்த்தியான வலிமையான மனிதனாக உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். இது உங்களுக்கு இயற்கை அளித்த ஒரு மிகப்பெரிய வரம். ஒரு சிறந்த தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவன். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் நண்பர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் தோற்றத்தில், உங்கள் பழக்க வழக்கங்களில் நீங்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும். உங்கள் ஒழுக்கம் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். வார்த்தைகளால் சொல்வதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் சிறந்த போதனை. ஒரு நேர்த்தியான, ஒழுக்கமான தந்தை தனது குழந்தைகளுக்கு விட்டுச் செல்லும் மிகப்பெரிய சொத்து அவனது அந்த முன்மாதிரிதான். நீங்கள் சோர்வாக உணரும் அந்த தருணத்தில் கண்ணாடி முன் சென்று நில்லுங்கள். உங்கள் கண்களை நேராக பாருங்கள். உங்கள் முகத்தைக் கழுவுங்கள். உங்கள் தலைமுடியை சீவுங்கள். அந்த சிறு செயல் உங்கள் மனநிலையில் ஏற்படுத்தும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் மூளை உடனடியாக உங்களை ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும். நான் சோர்வடையவில்லை, நான் தயாராகிவிட்டேன் என்ற எண்ணம் பிறக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான ரீசெட் பட்டன். இதை தினமும் பயன்படுத்துங்கள்.
வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் அல்ல, அது ஒரு உண்மையான போர்க்களம். அந்த போர்க்களத்தில் உங்களுக்கான மரியாதையை நீங்கள் போராடித்தான் பெற வேண்டும். இலவசமாக யாரும் உங்களுக்கு எதையும் தரப்போவதில்லை. உங்கள் தோற்றம் உங்களின் முதல் ஆயுதம். அந்த ஆயுதத்தை கூர்மையாக வைத்திருப்பது உங்களின் கடமை. ஒரு மழுங்கிய ஆயுதத்தைக் கொண்டு எந்த போரிலும் வெற்றி பெற முடியாது. உங்கள் உடலையும் உங்கள் தோற்றத்தையும் கூர்மையாக, தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தினமும் செதுக்குவதென்பது உங்களுக்குள் இருக்கும் அந்த சிறந்த மனிதனை வெளிக்கொண்டு வரும் ஒரு செயல்முறை. பாறையில் மறைந்திருக்கும் சிலையை சிற்பி எவ்வாறு செதுக்கி வெளிக்கொண்டு வருகிறாரோ அதுபோலவே உங்கள் தினசரி ஒழுக்கம் உங்களை செதுக்குகிறது. தேவையற்ற பழக்கங்களை, சோம்பேறித்தனத்தை நீங்கள் மெல்ல மெல்ல வெட்டி எறிகிறீர்கள். இறுதியில் மிஞ்சுவது ஒரு தூய்மையான, வலிமையான, எதற்கும் கலங்காத ஒரு மனிதன். அந்த மனிதனை உருவாக்குவது உங்கள் கைகளில்தான் உள்ளது. சிலர் சொல்வார்கள், என் திறமை மட்டுமே என்னை உயர்த்தும் என்று. திறமை முக்கியம்தான். ஆனால் அந்த திறமையை உலகிற்கு கொண்டு செல்லும் வாகனம் உங்கள் உடல். ஒரு சிறந்த என்ஜினை உடைந்த வண்டியில் பொருத்தினால் என்ன ஆகுமோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும். உங்களின் அசாத்திய திறமைக்கும் உங்களின் நேர்த்தியான தோற்றத்திற்கும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே இணையும் போதுதான் நீங்கள் ஒரு முழுமையான, வெல்ல முடியாத மனிதனாக உருவெடுக்கிறீர்கள். அமைதி என்பது பலவீனமல்ல. ஒரு நேர்த்தியான மனிதனின் அமைதி மிகவும் ஆழமானது. அவன் கத்தத் தேவையில்லை. அவனது இருப்பே அங்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். தினமும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் அந்த மனிதன் தனது மனதையும் சேர்த்து தயார்படுத்துகிறான். அவன் வரும் முன் அவனது நேர்த்தியான தோற்றமும் அவனது நிதானமான நடையும் அவன் யார் என்பதைச் சொல்லிவிடும். இது ஒரு கலையாகும். இந்த கலையை ஒரு சில ஆண்கள் மட்டுமே கற்றுக்கொண்டுள்ளனர். காலையில் உங்களை நீங்கள் சீரமைக்க எடுத்துக்கொள்ளும் அந்த நேரம் உங்களுக்கான தியான நேரம். அந்த நேரத்தில் வேறு எந்த சிந்தனைக்கும் இடமளிக்காதீர்கள். நீரின் குளிரை உணருங்கள். துவாலையின் ஸ்பரிசத்தை உணருங்கள். இது உங்களை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தும். கடந்த காலத்தின் கவலைகளையும் எதிர்காலத்தின் பயங்களையும் அழிக்கும் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழி இது. நிகழ்காலத்தில் வாழும் மனிதன் மட்டுமே எதையும் தெளிவாக கையாள முடியும். நவீன ஸ்டோய்சிசம் என்பது உணர்ச்சிகளை அழிப்பதல்ல, உணர்ச்சிகளை நிர்வகிப்பது. உங்கள் தோற்றத்தை நீங்கள் நிர்வகிப்பது அதன் ஒரு பகுதி. நீங்கள் கோபமாக இருக்கும்போதோ அல்லது மிகவும் கவலையாக இருக்கும்போதோ கண்ணாடியில் உங்கள் கலைந்த தோற்றத்தை பார்ப்பது அந்த உணர்ச்சிகளை மேலும் அதிகரிக்கும். ஆனால் அதே சூழ்நிலையில் நீங்கள் நேர்த்தியாக, அமைதியாக உங்களை பார்க்கும்போது உங்கள் மூளை அந்த அமைதியை உள்வாங்கிக் கொள்கிறது. உங்கள் உணர்ச்சிகள் படிப்படியாக தணியத் தொடங்குகின்றன. ஒரு மனிதனின் மதிப்பு அவனது வங்கி இருப்பிலோ அல்லது அவனது பதவியிலோ இல்லை. அவனது மதிப்பு அவன் தன்னைத்தானே எவ்வளவு தூரம் மதிக்கிறான் என்பதில்தான் உள்ளது. தன்னை மதிக்கும் மனிதன் ஒருபோதும் தன்னை அலட்சியமாக மற்றவர்கள் முன் வெளிப்படுத்த மாட்டான். அவனது ஆடைகள் பழையதாக இருக்கலாம், ஆனால் அவை கிழிந்திருக்காது. அவனது காலணிகள் விலை மலிவானதாக இருக்கலாம், ஆனால் அவை சுத்தமாக இருக்கும். இதுதான் அந்த 1% ஆண்களின் ரகசியம். அவர்கள் எதையும் சாக்காகச் சொல்வதில்லை. உங்களை நீங்கள் தொடர்ந்து பராமரிக்கும்போது உங்களுக்குள் ஒரு விசித்திரமான ஆற்றல் உருவாகும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் பதற மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்குத் தெரியும், உங்களால் உங்களை சீரமைக்க முடியும் என்று. உடலை சீரமைக்க முடிந்த எனக்கு இந்தச் சூழ்நிலையையும் சீரமைக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் ஆழமாக வேரூன்றும். இது உங்களை ஒரு சிறந்த தீர்வு காண்பவராக மாற்றுகிறது. பிரச்சினைகளை பார்த்து ஓடாமல் அவற்றை எதிர்கொண்டு சரிசெய்யும் மனப்பான்மை வளர்கிறது. உங்கள் தினசரி பழக்கங்கள் உங்களின் தலைவிதியை எழுதுகின்றன. நீங்கள் தினமும் சோம்பேறித்தனமாக உங்கள் நாளைத் தொடங்கினால் தோல்வி உங்கள் தலைவிதியாகும். நீங்கள் தினமும் ஒழுக்கத்துடன் நேர்த்தியாக உங்கள் நாளைத் தொடங்கினால் வெற்றி உங்கள் தலைவிதியாகும். இது மிகவும் எளிமையான கணிதம். இதில் எந்த மாயாஜாலமும் இல்லை. உங்கள் செயல்களுக்கான விளைவுகளை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். எனவே சரியான விதைகளை தினமும் விதைப்பது உங்களின் கடமையாகும். சில ஆண்கள் தங்கள் மனைவியோ அல்லது தாயோ தங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. நீங்கள் ஒரு சிறுவன் அல்ல, நீங்கள் ஒரு ஆண்மகன். உங்களுக்கான தேவைகளை
உங்களின் தோற்றத்தை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை சார்ந்திருப்பது உங்கள் பலவீனத்தின் அடையாளம். ஒரு வலிமையான மனிதன் தனது உடைகளையும் தனது தோற்றத்தையும் தானே சீரமைத்துக் கொள்வான். அவனுக்கு யாரிடமிருந்தும் எந்த உதவியும் தேவையில்லை. சுய பராமரிப்பு என்பது தற்பெருமை அல்ல, அது தற்பாதுகாப்பு. இந்த உலகம் உங்களை வீழ்த்த பல வழிகளில் முயற்சிக்கும். உங்கள் மனதை குழப்ப, உங்கள் நம்பிக்கையை உடைக்க எத்தனையோ சவால்கள் வரும். அந்தச் சவால்களுக்கு எதிராக நீங்கள் அமைக்கும் முதல் அரண்தான் உங்களின் நேர்த்தியான தோற்றம் மற்றும் தினசரி ஒழுக்கம். அந்த அரணை எந்த அளவுக்கு நீங்கள் பலமாக அமைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி: இன்று நான் என் சிறந்த பதிப்பாக இருக்கிறேனா? பதில் இல்லையென்றால் உடனடியாக அதை மாற்றுங்கள். உங்கள் முடி, உங்கள் முகம், உங்கள் ஆடை என அனைத்தையும் உங்கள் சிறந்த நிலைக்கு கொண்டு வாருங்கள். இது உங்களுக்குள் ஒரு அதீத நம்பிக்கையை விதைக்கும். அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் வெளியே செல்லும்போது உலகமே உங்களுக்கு வழிவிடுவதை நீங்கள் காண்பீர்கள். உணர்ச்சி வசப்படும் ஒருவன் எளிதில் தோற்கடிக்கப்படுவான். நிதானமாக இருக்கும் ஒருவன் எந்த போரிலும் வெல்வான். உங்கள் தினசரி பராமரிப்பு உங்களுக்கு அந்த நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவசரமாக ஓடாமல் உங்களுக்காக சில நிமிடங்களை ஒதுக்கி அமைதியாக உங்கள் காரியங்களை செய்யும் அந்த பழக்கம் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் அமைதியாக்கும். அந்த அமைதியில்தான் உங்கள் உண்மையான வலிமை மறைந்துள்ளது. நீங்கள் ஒரு கூட்டத்தில் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அங்கு எல்லோரும் சாதாரணமான கலைந்த தோற்றத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் மிக நேர்த்தியான சுத்தமான ஆடையுடன் நிமிர்ந்து நிற்கிறீர்கள். அந்த நொடியில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் அந்த முழு கூட்டத்தையும் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள். மக்கள் உங்கள் வழிகாட்டுதலை தேடுவார்கள். இது மனிதர்களின் அடிப்படை இயல்பு. அதிகாரம் என்பது தோற்றத்திலிருந்துதான் தொடங்குகிறது. உங்களை நீங்கள் பராமரிப்பது உங்களுக்கு நீங்களே செய்யும் ஒரு சிகிச்சை. இது மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு சிறந்த வழி. நீங்கள் உங்கள் தாடியை நேர்த்தியாக சவரம் செய்யும்போது அல்லது உங்கள் நகங்களை சுத்தமாக வெட்டும்போது நீங்கள் உங்கள் உடலுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறீர்கள். இந்த தொடர்பு உங்களை பூமியுடன் பிணைக்கிறது. கற்பனையான பயங்களில் மிதக்கும் உங்கள் மனதை இது யதார்த்தத்திற்கு கொண்டு வருகிறது. யதார்த்தத்தில் வாழும் மனிதனுக்கு பயமில்லை. ஒரு மனிதனின் ஒழுக்கம் அவனது அறையின் தூய்மையிலும் அவனது தோற்றத்தின் தூய்மையிலும் அப்பட்டமாக தெரியும். ஒருவன் வெளியே மிகவும் புத்திசாலியாக பேசலாம், ஆனால் அவனது தோற்றம் சீர்குலைந்து இருந்தால் அவனது புத்திசாலித்தனம் முழுமையற்றது. முழுமையான மனிதன் தனது அறிவையும் தனது உடலையும் சரிசமமாக மதிக்கிறான். அவன் எந்த ஒன்றையும் புறக்கணிப்பதில்லை. அறிவும் நேர்த்தியும் இணையும் போது அது ஒரு வெல்ல முடியாத சக்தியாக மாறுகிறது. வயதாக உங்களின் பொறுப்புகள் கூடும். அப்போது உங்களை கவனித்துக் கொள்ள உங்களுக்கு நேரம் இருக்காது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. பொறுப்புகள் கூடும்போதுதான் உங்களை நீங்கள் அதிகம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்களை நம்பி மற்றவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பலவீனமாகவோ சோர்வாகவோ தெரிந்தால் அது அவர்களை பாதிக்கும். நீங்கள் ஒரு இரும்புத் தூணைப் போல நேர்த்தியாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். சுய பராமரிப்பு என்பது ஒரு தவம். அந்த தவத்தை தினமும் செய்பவன் மட்டுமே தனது மனதை கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வது அல்லது எப்போதாவது செய்வது எந்த பலனையும் தராது. தினமும் எந்த ஒரு தடையுமின்றி உங்கள் உடல் மற்றும் மனதின் தூய்மையை நீங்கள் பேண வேண்டும். இதுவே உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு மாமனிதனாக உயர்த்தும் பாதையாகும். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு முக்கியமல்ல. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஒரு தோல்வியுற்ற மனிதனாக உங்களை நீங்கள் பார்த்தால் உங்கள் செயல்களும் அப்படியே இருக்கும். ஒரு வலிமையான நேர்த்தியான தலைவனாக உங்களை நீங்கள் பார்த்தால் உங்கள் செயல்களும் அதை நோக்கியே செல்லும். கண்ணாடியில் நீங்கள் காணும் அந்த பிம்பம்தான் உங்கள் எதிர்காலத்தை எழுதும் பேனா. நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்ளும் இந்த செயல்முறை ஒருவிதமான கலை. நீங்கள்தான் அந்த ஓவியம், நீங்கள்தான் அந்த ஓவியர். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தூரிகையால் உங்களை நீங்கள் அழகுபடுத்துகிறீர்கள். இது உடல் ரீதியான அழகு அல்ல, இது ஒரு ஆன்மீக ரீதியான நேர்த்தி. உங்களை நீங்கள் முழுமையாக்கிக் கொள்ளும் இந்த பயணம் ஒருபோதும் முடிவடையாது.
இந்த பயணத்தில்தான் உங்கள் வாழ்வின் அர்த்தம் அடங்கியுள்ளது. ஒரு மனிதன் தன்னைத்தானே நேசிக்கும்போது அவன் மற்றவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்கிறான். தன்னிடம் கனிவாக நடந்து கொள்ளும் மனிதன் மட்டுமே வெளி உலகத்திடமும் கனிவாகவும் ஆனால் உறுதியாகவும் நடந்து கொள்ள முடியும். உங்களுடனான உங்கள் உறவுதான் உங்கள் வாழ்க்கையின் மற்ற அனைத்து உறவுகளுக்கும் அடிப்படை. அந்த உறவை வலிமையாக்குவதுதான் உங்கள் சுய பராமரிப்பு பழக்கம். இறுதியாக, சுய ஒழுக்கம் என்பது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளும் ஒரு வாக்குறுதி. நான் என்னை கைவிட மாட்டேன் என்ற வாக்குறுதி. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நான் சோர்வடைய மாட்டேன். நான் தினமும் எழுந்து என் முகத்தைக் கழுவி என் போர்க்கவசத்தை அணிந்து களத்தில் நிற்பேன். இந்த வாக்குறுதியை தினமும் காப்பாற்றும் ஒரு மனிதனை இந்த உலகில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அவன் ஒரு அசைக்க முடியாத மலை. உங்கள் தோற்றம் உங்கள் மனதின் காலண்டர். அது உங்கள் ஒழுக்கத்தின் வரலாற்றை கூறுகிறது. நேற்றைய சோம்பேறித்தனம் இன்றைய உங்கள் தோற்றத்தில் தெரியும். இன்றைய உழைப்பு நாளைய உங்கள் மிடுக்கில் தெரியும். எதையும் மறைக்க முடியாது. எனவே உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருங்கள். உங்கள் தோற்றத்தை ஒரு உயர்ந்த தரத்தில் பராமரியுங்கள். அது உங்களை ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றும். நவீன உலகின் கவனச் சிதறல்களில் சிக்காமல் இருக்க உங்களுக்கு ஒரு நங்கூரம் தேவை. உங்கள் தினசரி பராமரிப்பு பழக்கங்கள்தான் அந்த நங்கூரம். அவை உங்களை உங்களின் அடிப்படை இயல்புடன் இணைத்து வைத்திருக்கின்றன. டிஜிட்டல் உலகின் மாயைகளில் தொலைந்து போகாமல் உண்மையான பௌதிக உலகில் உங்களை நிலைநிறுத்துகின்றன. இது ஒரு மிக முக்கியமான தற்காப்பு உத்தியாகும். ஒரு வலிமையான மனிதன் தனக்கான விதிகளை தானே உருவாக்குகிறான். அந்த விதிகளுக்கு அவன் மட்டுமே கட்டுப்பட்டவன். காலையில் இத்தனை மணிக்கு எழுவேன், இப்படித்தான் என்னை பராமரிப்பேன், இந்த ஆடையைத்தான் அணிவேன் என்பது அவனது விதிகள். அந்த விதிகளிலிருந்து அவன் ஒருபோதும் விலகுவதில்லை. இந்த தனி மனித சட்டங்கள்தான் அவனுக்கு உலகை ஆளும் அதிகாரத்தை கொடுக்கின்றன. உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகை மட்டுமல்ல, உங்கள் நேர்த்தியான சவரமும் உங்கள் தலைமுடியின் நேர்த்தியும் கூட மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதைதான். ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் கலைந்த தோற்றத்துடன் சென்றால் அந்த இடத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்று அர்த்தம். நீங்கள் உங்களை நேர்த்தியாக ஆக்கிக் கொள்ளும்போது நீங்கள் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களையும் உங்களின் சூழலையும் மதிக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகிறீர்கள். பராமரிப்பு என்பது உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்யும் நன்றி செலுத்துதல். உங்களைச் சுமக்கும் இந்த உடலுக்கு நீங்கள் திருப்பிச் செய்யும் சிறு உதவி அது. அதைச் சுத்தமாக வைப்பது, அதற்கு சரியான உடற்பயிற்சி கொடுப்பது, அதை நேர்த்தியாக உடுத்துவது. இவை அனைத்தும் அந்த நன்றியின் வெளிப்பாடுகள். நன்றி உணர்வுள்ள ஒரு மனம் எப்போதுமே வலிமையானதாக இருக்கும். உங்களைச் சீரமைக்கும் போது உங்கள் சிந்தனைகளும் சீரமைக்கப்படுகின்றன. இது அறிவியல் பூர்வமான உண்மை. உடல் ரீதியான ஒரு நேர்த்தியான செயலை திரும்பத் திரும்பச் செய்யும் போது மூளையில் உள்ள நரம்பு மண்டலங்கள் ஒரு சீரான அமைப்பை பெறுகின்றன. இது உங்களின் முடிவெடுக்கும் திறனை மிகத் துல்லியமாக மாற்றுகிறது. குழப்பமான நேரத்தில் அமைதியாக முடிவெடுக்கும் ஆற்றல் இங்கிருந்துதான் பிறக்கிறது. வாழ்க்கை உங்களை பலமுறை கீழே தள்ளும். ஆனால் ஒவ்வொரு முறை கீழே விழும்போதும் நீங்கள் எப்படி எழுந்து நிற்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அழுக்கடைந்த ஆடைகளுடனும் கலைந்த தோற்றத்துடனும் நீங்கள் நின்றால் நீங்கள் மீண்டும் தோற்பீர்கள். ஆனால் அந்த தூசியை தட்டிவிட்டு மீண்டும் உங்களை சீரமைத்துக் கொண்டு நேர்த்தியாக நின்றால் நீங்கள் வெற்றியை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த உலகிற்கு உங்களிடம் பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் உங்களிடம் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு உள்ளது? நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக வாழ விரும்புகிறீர்களா அல்லது ஒரு உயர்ந்த மனிதனாக வாழ விரும்புகிறீர்களா? உயர்ந்த மனிதனாக வாழ விரும்பினால் உங்கள் தோற்றத்தையும் உங்கள் தினசரி பழக்கங்களையும் அந்த உயர்ந்த தரத்திற்கு உயர்த்துங்கள். உங்களை நீங்கள் சாதாரணமானவனாக கருதினால் உலகமும் உங்களை அப்படித்தான் கருதும். ஸ்டோயிசிசத்தின் மிக முக்கியமான பாடம், உன்னிடம் உள்ளதைக் கொண்டு சிறந்ததை உருவாக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோற்றம், அதை உங்களின் சிறந்த ஆயுதமாக மாற்றுங்கள். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் எப்படி நேர்த்தியாக இருக்கிறீர்கள் என்பதில் மட்டுமே உங்கள் கவனம் இருக்க வேண்டும்.
உங்களை நீங்கள் தினமும் பராமரிப்பது என்பது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் முதல் செங்கல். உங்களுக்குள் இருக்கும் அந்த சாம்ராஜ்யத்தை வலுவாக கட்டி எழுப்புங்கள். அந்த படித்தளம் பலமாக இருந்தால் அதன் மீது நீங்கள் எந்த வானளாவிய கோட்டையையும் கட்டலாம். உங்கள் சுய ஒழுக்கமே அந்த படித்தளம். அதை ஒருபோதும் தளரவிடாதீர்கள். நீங்கள் தனிமையில் இருக்கும்போதும் உங்கள் நேர்த்தியை கடைப்பிடியுங்கள். உங்களை யாரும் பார்க்காதபோது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களின் உண்மையான குணம். வீட்டில் தனியாக இருக்கும்போதும் சுத்தமாக, நேர்த்தியாக இருக்கும் மனிதன் உண்மையிலேயே தன்னை வென்றவன். அவனுக்கு பார்வையாளர்கள் தேவையில்லை. அவன் தனக்கான தகுதியை தானே தீர்மானித்துக் கொண்டான். இறுதிச் சிந்தனையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் உடலின் காவலன், உங்கள் மனதின் எஜமானன். உங்களை நீங்கள் பராமரிப்பது என்பது உங்களின் கடமை மட்டுமல்ல, அது உங்களின் உரிமை. அந்த உரிமையை முழுமையாக பயன்படுத்துங்கள். தினமும் உங்களை ஒரு போர் வீரனைப் போல தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அமைதியும் உங்களின் நேர்த்தியுமே இந்த உலகத்தை வெல்வதற்கான உங்கள் மாபெரும் ஆயுதங்கள். இப்போது நீங்கள் அந்த எளிய உண்மையை புரிந்து கொண்டிருப்பீர்கள். தினமும் உங்களை பராமரிப்பது என்பது வெறும் தோற்றத்தை பற்றியது அல்ல. அது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, உங்கள் அகங்காரத்தை அழித்து சுயமரியாதையை வளர்ப்பது மற்றும் குழப்பமான உலகிற்கு மத்தியில் உங்கள் சொந்த அமைதியை உருவாக்குவது. இதுதான் உண்மையான வலிமை. இதுதான் நவீன ஸ்டோயிசிசத்தின் உயிர்நாடி. உங்களை நீங்கள் செதுக்கத் தவறினால் உலகம் உங்களை தனக்கு விருப்பமான வடிவத்தில் சிதைத்துவிடும். நீங்கள் உங்களின் எஜமானனாக இருக்கப் போகிறீர்களா அல்லது சூழ்நிலைகளின் அடிமையாக இருக்கப் போகிறீர்களா? இது உங்களுக்கான முடிவு. இந்த ரகசிய பாடங்கள் உங்களுக்குள் ஒரு புதிய நெருப்பை உருவாக்கியிருந்தால் இதுதான் செயல்படுவதற்கான நேரம். உங்களின் அடுத்த காலை ஒரு புதிய மனிதனின் விடியலாக இருக்க வேண்டும். இந்த காணொளி உங்களின் சிந்தனையை தூண்டியிருந்தால் இது போன்ற உயர்ந்த அறிவை பெற நம்முடன் இணைந்திருங்கள். உங்களிடம் நான் கேட்கும் இறுதிக் கேள்வி இதுதான். நாளை காலை கண்ணாடியில் நீங்கள் காணப்போகும் அந்த மனிதனுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி அளிக்கப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்கான பயணம் இன்று தொடங்குகிறது. நன்றி.